நாடு தழுவிய அளவில் கடந்த ஆண்டில் அதிக அளவில் கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி திருச்சியை சேர்ந்த செவிலியர் சாதனை படைத்திருக்கிறார். அவருக்கு மத்திய அரசு விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தடுப்பூசி போடும் பணிகள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டில் தடுப்பூசி போடும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதில் நாடு தழுவிய அளவில் அதிகபட்சமாக 3,02,075 தடுப்பூசிகளை செலுத்தி முதலிடம் பிடித்தவர் திருச்சி பாத்திமா நகரை சேர்ந்த தாரணி. இவரது சார்பில் மத்திய அமைச்சரிடமிருந்து விருதினை மக்கள் நல்வாழ்வுத்துறை இயக்குநர் செல்வி நாயகம் பெற்றுக் கொண்டார். இதேபோல சென்னையை சேர்ந்த செவிலியரான சிவசங்கரி 2,306 தடுப்பூசிகளை செலுத்தி விருதினை பெற்றுக் கொண்டார். திருச்சி பீமா நகரில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் செவிலியராக 2 ஆண்டுகளாக பணியாற்றுபவர் தாரணி. வீடு வீடாக சென்று தடுப்பூசி போட்டதன் மூலம் இந்த அளவுக்கு தடுப்பூசி போட முடிந்ததாக அவர் தெரிவித்தார். நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாருமே நானாக சேர்ந்து வீடு வீடாக போய் ஊசி போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஏற்றுக்கலை, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வச்சோம். அப்புறம் போட்டுக்கிட்டவங்கள பார்த்தே நிறைய பேர் போட வந்தாங்க. வீடு வீடாக போனதுனால நிறைய பேர் போட்டுக்கிட்டாங்க. அதனால தான் எங்களால் இவ்வளோ ஊசி போட முடிஞ்சது. அப்புறம் கேம்ப்லேயும் நிறைய பேர் வந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணோம். ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பேர் போட்டாங்க. அதே நேரம் திருச்சி மாநகர பகுதியில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 7,79,000 பேர் தடுப்பூசி போட்ட மாணவர்களையும் சேர்த்தால் 12 லட்சத்தை தாண்டாது என்று கூறப்படுகிறது. எனவே 4 1 பங்கு தடுப்பூசியை ஒருவரே போட முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தாரணியின் பெயரில் கோவின் வலைதளத்தில் பதிவு செய்யப்படுவதால் அவருக்கு விருது கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விளக்கம் அளித்த தாரணி தங்களுடன் வரும் பணியாளர்களுடன் இணைந்து இந்த அளவுக்கு தடுப்பூசி செலுத்த முடிந்ததாக பதிலளித்தார். இப்போ வீடு வீடாக போவேல அந்த வீட்டுக்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்துடுவாங்கல்ல, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி எல்லாம் வந்துடுவாங்க. நம்மளும் வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டுக்காக போவேலையுமே போட்டுக்குவாங்க. நான் மட்டும் போக மாட்டேன்ல, கூட எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் வருவாங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் வருவாங்க. அப்படி இல்லை, நாங்கள் போட்டது தான். கொரோனா எனும் அரக்கனை எதிர்கொள்வதில் இதுபோன்ற செவிலியர்களின் பங்கு மகத்தானது என்றால் அது மிகையல்ல. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கதிரவனுடன் விஜயகோபால்.